தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பல தசாப்தங்களாக நீங்கள் கண்டு கொண்டு வந்த கனவுகள் நிறைவேறும் ஆண்டாக இந்த புதிய ஆண்டு இருக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற 760 மில்லியன் ரூபாய் மோசடி சம்பந்தமாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. லஞ்ச ஊழல் செய்பவர்களை வேட்டையாடும் விதமாக புதிய சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வரப்பட இருக்கின்றது. அத்துடன் செல்வாக்கை பயன்படுத்தி அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அரசாங்க உத்தியோகம் பெற்றுக் கொண்டவர்கள் மீதான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் புதிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் பாதுகாப்பானதா என்கின்ற கேள்விக்கு பதில் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகள் உட்பட இன்று ஒரு கேலி சித்திரமும் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். காணொளிக்குள் போவோம். பல தசாப்தங்களாக நீங்கள் கண்டுகொண்டு வந்த கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் ஆண்டாக இந்த புதிய 2025ஆம் ஆண்டு இருக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார். புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் அவர் இந்த தகவலை பகிர்ந்திருக்கின்றார். கடந்த பல தசாப்தங்களாக எங்களுடைய நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் பல்வேறு விதமான ஏமாற்றங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்து வந்தார்கள் என்பதை நினைவூட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் புதிய அரசாங்கம் எடுத்துக்கொண்டு வருகின்ற புதிய முயற்சிகள் காரணமாக நாடு விரைவில் நலம் பெறும் எனவும் உங்கள் அனைவருடைய கனவுகளும் நனவாகின்ற ஆண்டாக இந்த புதிய ஆண்டு இருக்கும் எனவும் வாக்குறுதி வழங்கியுள்ளார். லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்கள் மற்றும் ஈடுபடுபவர்களை வேட்டையாடும் விதமாக புதிய சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வரப்பட இருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இதற்கான முன்மொழிவை வைத்தார். அந்த முன்மொழிவை இப்பொழுது அமைச்சரவை ஏற்றுக்கொண்டு அதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்குது. என்னென்னு சொன்னால் 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க சட்டம் இந்த லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஒரு சட்டமாம். அந்த சட்டத்தில் போதிய அளவு அதிகாரங்கள் இல்லை, தேவையான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு என்று சொல்லி அதில் சில மாற்றங்களை கொண்டு வரணும் என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் ஒரு ஆலோசனை ஒன்று முன் வச்சவர். அப்ப அமைச்சரவை உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டுட்டது. இதுக்கு தான் சொல்றது பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும் என்று சொல்லி. எனவே எந்த தீர்மானம் கொண்டாலும் உடனே அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கும். என்று சொன்னா பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறதன் காரணமாக. சரி, இப்ப இந்த திருத்தம் கொண்டு வர்றது எதுக்காக என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா, திருத்தங்களை கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு குழு ஒன்று அமைச்சு லஞ்ச ஊழல் சம்பந்தமாக அதில் ஈடுபடுபவர்களை சுதந்திரமான முறையிலும் உரிய முறையிலும் விசாரணைகள் செய்வதற்கும் அந்த லஞ்ச ஊழல் சம்பந்தமான புலனாய்வு தகவல்களை திரட்டுவதற்கும் தேவையான அதிகாரங்கள் கொண்ட ஒரு குழு ஒன்று அமைக்கப்படுமாம். அதன் பின்னர் பல்வேறு விதமான பணிகள் முன்னெடுக்கப்படும். எனவே அதற்கு இந்த சட்ட திருத்தம் அவசியம் என்று சொல்லி ஜனாதிபதி ஒரு ஆலோசனை முன்வைக்க அதனை இப்பொழுது அமைச்சரவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்கள் இப்பொழுது ஈடுபடுகின்றவர்கள் எல்லோருக்கும் கடுமையான ஒரு ஆண்டாக இந்த புதிய ஆண்டு இருக்கும் என எதிர்பார்க்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய பங்குக்கு லஞ்ச ஊழலை ஒழிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டிருக்க, பிரதமர் ஹரணி அவர்கள் தன்னுடைய பங்குக்கு ஒரு நடவடிக்கை ஒன்றை எடுத்திருக்கிறார். என்னென்னு சொன்னா, அவாவினுடைய செயலாளர் இருக்காரு தானே, அந்த செயலாளருடைய தலைமையில ஒரு புதிய குழு ஒன்றை அமைச்சிருக்கிறார். இந்த குழுவினுடைய வேலை என்னவாக இருக்கும் என்று சொன்னா, சட்டவிரோதமான முறையில தேவையற்ற விதத்தில் அரசாங்க உத்தியோகம் பெற்றுக்கொண்டவர்கள், அதாவது ஒரு இடத்துல அரசாங்க உத்தியோகத்துக்கான வெற்றிடம் இருக்கோ இல்லையோ அது வேற பிரச்சனை. ஆனால் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு அந்த வெற்றிடத்தை நிரப்பியவர்கள், அந்த வேலை பெற்றுக்கொண்டவர்கள் மேலே விசாரணைகள் நடத்தப்படுமாம். இப்போ ஒரு பாடசாலையில் தேவைக்கு அதிகமாக ஆசிரியர்கள் இருக்கிறோம் சொன்னால், ஏற்கனவே அந்த பாடசாலைக்கு புதிதாக 5 ஆசிரியர்மார் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு வெடினம் என்று சொன்னால் அது பிள்ளைதானே. எனவே இன்னும் ஒரு பாடசாலையில், ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு பாடசாலையில் ஆசிரியர்மாருக்கு தட்டுப்பாடு இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நகர்ப்புறத்தை அண்டிய ஒரு பாடசாலையில் மேலதிக ஆசிரியர்மார் நியமிக்கப்படுறது அரசியல் செல்வாக்கல, அரசியல் கட்சிகளுடைய தலைவர்மார் அவர்கள் கொடுக்கிற கடிதங்கள், சிபார்சுகள் அல்லது அவர்களுடைய மிரட்டல்கள் இதுகளுக்கு பயந்து இந்த நியமனங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு கடந்த காலங்களில். எனவே இப்படியானவர்கள் மீதான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு இந்த புதிய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அப்ப அரசாங்க ஊழியர்களை
வேலையை விட்டு நிப்பாட்டுவீங்களா, இப்படி வந்து அரசியல் செல்வாக்கால வந்தவர்களை வந்து வேலையை விட்டு நிப்பாட்ட போறீங்களான்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து இல்லை அப்படி நிப்பாட்ட மாட்டோம், ஆனா அவர்களை பயன்படுத்தி வினைத்திறன் மிக்க சேவைகளை வந்து நாங்கள் செய்வோம் என்று சொல்லி. எனவே ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கிற அரசாங்க உத்தியோகத்தர்களை வந்து பரவலாக்குறது, வேறு இடங்களுக்கு வந்து இடம் மாற்றுறது, இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுவார்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே இந்த குழுவினர் வந்து என்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 2025ஆம் ஆண்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல நடக்கு, நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போல நடக்குது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லா நடவடிக்கைகளும் வந்து மக்களுக்கு நன்மையாக முடிஞ்சா அது நல்லதுதான். கிழக்கு மாகாணத்தில் 760 மில்லியன் ரூபாவில் நடந்த ஒரு முறைகேடு சம்பந்தமாக பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர அவர்கள் முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், 30ஆம் தேதி வந்து மட்டக்களப்பில் வந்து மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடந்தது. அந்த மட்டக்களப்பு டிசிசி கூட்டம் வந்து பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர அவர்களுடைய தலைமையில தான் நடந்தது. அதுக்கு பிறகு ஊடகங்கள் மத்தியில் பேசின பிரதி அமைச்சர் அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலைக்காக, ஏதோ ஒரு வேலைக்காக 760 மில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டதாம். 760 மில்லியன் ரூபாய். அப்ப என்ன சரிக்கணும், அந்த டைம்ல வந்து பொறுப்புல இருந்தாக்கள் அந்த ஒரு வேலையை வந்து 31 பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறோமா. 31 சின்ன சின்ன வேலைகளாக பிரிச்சு ஒவ்வொரு வேலைக்கும் வந்து 25 மில்லியன் படி கணக்கு காட்டி, அதாவது வந்து டெண்டர் கோல் பண்ணாமல், அதாவது கேள்வி மனு கோராமலேயே அந்த வேலையை நாங்கள் செய்து முடிச்சிட்டோம் என்று சொல்லி அதுக்கெல்லாம் கணக்கு காட்டி அந்த 760 மில்லியன் ரூபாய்க்கும் வந்து கணக்கு காட்டியிருக்கிறோமா. இப்போ அது சம்பந்தமான விசாரணைகளை வந்து தாங்கள் ஆரம்பிக்க போறதாக பிரதி அமைச்சர் சொல்லியிருக்கார். உண்மையிலேயே வந்து அந்த 760 மில்லியன் ரூபாய் பயன்படுத்தினீங்களா, அல்ல அதில் கொஞ்சத்தை சுருட்டி பொக்கெட்டுக்குள்ள வச்சிங்களான்னு சொல்லி இப்போ விசாரணைகள் நடக்க போகுது. இப்போ எதுக்கு ஒரு வேலையை வந்து 31 பிரிவா பிரிக்கணும், அந்த குரங்கு வந்து அப்பத்தை பிரிச்ச மாதிரி எதுக்கு வந்து 31 பிரிவா பிரித்து கேள்வி மனு கோராமலேயே அந்த வேலையை வந்து செய்து முடிச்சது. ஏன்னு கேள்வி மனு கோரினா வந்து எல்லாரும் வந்து அதுக்கு அப்ளை பண்ணுவினோம், கேள்வி மனு கோராமலே செய்தால் தங்களுக்கு சார்பான ஆட்களுக்கு அதை கொடுக்க முடியும். இப்படியான நிறைய சூட்சுமங்கள் வந்து உள்ளுக்குள்ள இருக்குது. எனவே பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இது சம்பந்தமான விசாரணைகளை வந்து நாங்கள் ஆரம்பிக்க போறோம் என்று சொல்லி. இங்கால வடமாகாணத்துல தான் இப்படியான நிறைய சம்பவங்கள் நடக்குது என்று பார்த்தா கிழக்கு மாகாணத்திலையும் அதே தான். அப்ப யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, கடந்த 15 வருஷமா உண்மையிலேயே அங்க என்னதான் நடந்தது தானே, இதற்கு நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கு. அனைத்து மக்களும் வந்து இப்போ நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்குது, உண்மையிலேயே அந்த கடந்த 15 வருஷமா என்னதான் நடந்தது, என்னென்ன ஊழல்கள், லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சு ஆடாத துறையே இல்லை என்று சொல்ற அளவுக்கு அவ்வளவு மோசமாக நடந்திருக்கு. எனவே புதிய அரசாங்கம் ஆட்சி அமைச்சு இப்போதான் 3 மாசம் ஆகுது. இந்த 3 மாசத்துக்குள்ளேயே வந்து இவ்வளவு அதிர்ச்சிகரமான தகவல் வருதுன்னு சொன்னா, இன்னும் போக போக இன்னும் கிண்ட என்னென்ன புதையல் எல்லாம் வெளியில வரும் என்று சொல்லி தெரியல. எனவே 2025ஆம் ஆண்டு கஷ்டம். யாருக்குன்னு சொன்னா பொதுமக்களாகி எங்களுக்கு இல்லை, இந்த மாதிரியான முறைகேடாக நடப்பவர்கள், முறை தவறி நடந்தவர்கள், லஞ்ச ஊழல் செய்தவர்கள், பணத்தை சுருட்டி பொக்கெட்டுக்கு வச்சவர்கள் எல்லாருக்குமே வந்து சரியான ஒரு கஷ்டமான ஆண்டாத்தான் அமைய போகுது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன ஊழல்களும் லஞ்சங்களும் வெளியில வரப்போகுது என்று சொல்லி. இலங்கை தமிழரசு கட்சியை மீள கட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கென்று சொல்லியும், அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கென்று சொல்லியும் அதனுடைய புதிய பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதோட இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன சொன்னா, கட்சியில வந்து இளைஞர் யுவதிகள் இல்லையாம், இளையவர்களே இல்லையாம். எனவே வந்து அடுத்து வரும் 2 கிழமைக்குள்ள வந்து இளையவர்கள் வந்து இணைஞ்சு கொண்டா அவர்களுக்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்குது, தேர்தலில் போட்டியோட வாய்ப்பு கொடுப்போம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கார். கட்சியில வந்து இளையவர்கள் இல்லையாம் என்று சொல்லி. எப்படி வந்து கட்சியில வந்து இளையவர்கள் சேருவினம், எப்படி சேருவினம், என்ன நம்பிக்கையில் வந்து சேர்றது. ஏற்கனவே நடந்த பொது தேர்தலில் வந்து யாழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து சில இளையவர்கள் வந்து போட்டி போட்டவே தானே. நீங்களாம் மேடையில் கூட்டி கொண்டு வந்து வச்சு அறிமுகம் எல்லாம் செய்து வச்ச நீங்கள், குறிப்பாக வந்து பெண் வேட்பாளர்கள் வந்து போட்டி போட்டவே. அதுக்கு பிறகு வந்து தேசிய பட்டியலூடாக ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்தது. அப்போ நாங்கள் எல்லாரும் சொன்னோம், ஒரு பெண் வேட்பாளருக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால், ஒரு இளைய பெண் வேட்பாளருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு வரவேற்பு பெறும், எல்லாருடைய கவனமும் திரும்பும். அப்ப நாங்களும் அந்த கட்சிக்குள்ள போனா எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் போல நடக்குன்னு சொல்லி இளைஞர் யுவதி இந்த மனதில் வந்து இயல்பாகவே ஒரு எண்ணம் வரும் தானே. அப்ப அப்படியான ஒரு வேலையை நீங்க செய்யல.
நீங்கள் வந்து அந்த வாய்ப்பை கொண்டு போயிட்டு வேறொரு ஆளுக்கு கொடுத்தீங்கள். அந்த இளையவர்களை வந்து அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டீங்கள் தானே. எனவே இப்படியான வேலைகளை வந்து கடந்த காலங்களில் நிறைய செய்து போட்டு அப்புறம் உங்களுக்குள்ள அடிபட்டு உங்களை யாராவது இளையவர்கள் பின்பற்றலாமா? அதை நீங்களே சொல்லுங்க. ஐயா CVK சிவஞானம் ஐயா, தயவு செய்து நீங்களே சொல்லுங்க. உங்களில் யாராவது ஒரு ஆளை பற்றி நாங்கள் பின்பற்றலாமா? அதாவது இன்ஸ்பிரேஷனாக நாங்கள் உங்களை எடுத்துக்கொள்ளலாமா? நீங்கள் கூட்டம் ஒன்று போட்டு அடிபடுறீங்கள், மாற்றி மாற்றி சண்டை பிடிக்கிறீங்கள், பதவி விலக மாட்டோம் என்று சொல்லி அடம் பிடிக்கிறீங்கள். ஒரு ஆள் புதுசாக பதவிக்கு வந்து அவருக்கு எதிராக வழக்க போடுறீங்கள். அப்போ உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்றது? பொதுவாக வந்து இந்த பெரியாக்கள்கிட்ட இருந்து சின்னவர்கள் வந்து அதை கற்றுக்கொள்ளணும். இன்ஸ்பிரேஷனாக நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். என்ன சொல்றது, முன்மாதிரியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்போ நாங்கள் என்னத்தை எடுத்துக்கொள்றது? எனவே வந்து தமிழரசு கட்சியை வந்து நிமித்தோணும்ன்றது நல்ல விஷயம்தான், அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் அது கஷ்டம்ன்றதை நாங்கள் பணிவுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு இன்னும் நிறைய சோதனைகள் வந்து உங்களுக்கு இருக்குது. எனவே அதற்கு வந்து நீங்கள் தயாராகணும். எனவே இலங்கை தமிழரசு கட்சியை புதிதாக பொறுப்பெடுத்திருக்கும் ஐயா CVK சிவஞானம் ஐயா, இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுக்கு இன்னும் நிறைய சோதனைகள் இருக்குது, இன்னும் நிறைய தடைக்கற்கள் உங்களுக்கு இருக்குது. அதெல்லாத்தையும் நீங்கள் தாண்டி மேலே வரணும் என்று சொன்னால் நீங்கள் நிறைய பாடுபட வேண்டியிருக்குது. முதல்ல வந்து எல்லாரும் கூடி இருந்து உங்களுடைய கட்சி வந்து பின்னடைவை சந்திச்சிருக்கு, உண்மையிலேயே சந்திச்சிருக்கு, ஏன் சந்திச்சது, எதனால சந்திச்சது, என்னென்ன பிழைகளை நீங்க விட்டனீங்க என்று சொல்லி அந்த சுய பரிசோதனை என்று சொல்லுவது தானே, அந்த சுய பரிசோதனையை செய்யுங்க, ஒரு இடத்துல இருந்து செய்யுங்க. அதை விட்டுட்டு ஊடகங்களில் வந்து இல்லையே எங்களுடைய கட்சி ஒன்றும் செல்வாக்கு குறையிலேயே, அது சும்மா தான் கட்சியிலேருந்து விலத்தி போனாக்கள் கதைக்கிற கதையல்லோ என்றெல்லாம் சொல்லி இங்கே பூசி மெழுவத்தவையில் மக்களாகி எங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் உங்களோட செல்வாக்கு குறைஞ்சிருக்கோ இல்லையோன்னு சொல்லி. எனவே வந்து இளையவர்களை உள்வாங்காக்கு முதல் கடந்த காலங்களில் நீங்கள் என்னென்ன பிழைகள் விட்டனீங்கன்னு சொல்லி ஒரு ஆய்வு செய்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு நல்ல தொடக்க புள்ளியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் பாதுகாப்பான விமான நிலையமா என்ற ஒரு கேள்வி வந்து இப்போ பரவலாக எழுப்பப்படுது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அண்மையில் வந்து தென்கொரியாவில் மிக மோசமான ஒரு விமான விபத்தொன்று நடந்தது. அதில் வந்து 179 பேர் வந்து கொல்லப்பட்டது. உலகம் முழுவதும் வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. அந்த தாக்குதலுக்கான அடிப்படை காரணம் வந்து பறவை தாக்குதல். ஒரு பறவை வந்து விமானத்தில் மோதைக்குள்ள வந்து என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும், என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும், என்னதான் எல்லாம் கண்டுபிடிச்சு செவ்வாய் கிரகத்துக்கே போனாலுமே கூட ஒரு சின்ன பறவை வந்து மோதுறதால ஒரு விமானம் வந்து விபத்துக்குள்ளாகுது, அது செயல்பாட்டை இழக்குதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே உலகத்தில் இருக்கிற சகல விமான நிலையங்களையும் வந்து ஒரு திட்டம் ஒன்று பின்பற்றப்படுறதாம், ஒரு சிஸ்டம் ஒன்று பின்பற்றப்படுறதாம். அது என்னென்று சொன்னால் அதனுடைய பேர் வந்து WHMP. அது என்ன WHMP என்று சொன்னால் வைல்ட் லைஃப் ஹசார்ட் மேனேஜ்மெண்ட் பிளான். அதாவது வந்து இந்த பறவைகள்ல இருந்து பாதுகாக்கிறது. ஒரு இடத்துல வந்து விமான நிலையம் இருக்குன்னு சொன்னால் அந்த விமான நிலையம் இருக்கிற அந்த ஏரியாவை சொல்றது விமான நிலையம் மண்டலம் என்று சொல்லி, அந்த மண்டலத்தில் வந்து குறிப்பிட்ட பல தூரங்களுக்கு வந்து பறவைகளே வரக்கூடாது, அந்த ஏரியாவில் வந்து பறவைகளே வரக்கூடாது. அப்படி வராத மாதிரி அந்த விமான நிலைய நிர்வாகம் வந்து பார்த்து கொள்ளணும் என்று சொல்லி சர்வதேச சட்டங்கள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு விமான நிலையமும் அந்த திட்டத்தை வந்து ஒழுங்காக பின்பற்றுதா இல்லையான்றதை கண்காணிக்கிறதுக்கு சொல்லி கூட அமைப்புகள் இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தென்கொரியாவில் வந்து இந்த விபத்து ஏற்பட்ட பிறகு உலகம் முழுவதும் இருக்கின்ற சகல விமான நிலையங்களும் பாதுகாப்பானதா, அதாவது இந்த சுகர் ஃப்ரீ மாதிரி பேர்ட் ஃப்ரீயானதா, பறவைகளில் இருந்து பாதுகாக்கக்கூடியதா என்று சொல்லி பரவலாக கேள்வி எழுப்பப்படுது. அந்த வகையில் எங்களுடைய யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் கூட பாதுகாப்பானதா என்கிற கேள்வி வந்து முன்வைக்கப்பட்டது. அதுக்குரிய பதில் வந்திருக்கிறது, மகிழ்ச்சிகரமான பதில் என்னென்று சொன்னால் மிகவும் பாதுகாப்பானது என்று சொல்லி பதில் வந்திருக்குது. அதாவது வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தில் இருக்கிற ஒரு அதிகாரி வந்து இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். கொழும்பு சர்வதேச விமான நிலையமும், மட்டக்களப்பு சர்வதேச விமான நிலையமும், யாழ் சர்வதேச விமான நிலையம் உட்பட நாட்டில் இருக்கிற சகல விமான நிலையங்களும் வந்து பறவை தாக்குதலில் இருந்து பாதுகாக்கக்கூடிய நன்கு பாதுகாக்கப்பட்ட விமான நிலையங்கள் என்று சொல்லி அவர் பதில் வழங்கியிருக்கிறார். எனவே இது ஒரு ஆறுதலான செய்தியாகும். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இந்த கார்ட்டூனில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆள் நிற்கிறார். ஆளை பார்த்தா மாஃபியா மாதிரி கிடக்குது. அது என்ன மாஃபியான்னு தெரியல, அரிசி மாஃபியாவா அல்லது வேறு ஏதாவது மாஃபியாவோ தெரியல. ஒரு பார்த்தா அந்த மாஃபியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் நிற்கிறார். அவருடைய மூக்கு வந்து பயங்கர நீளமாக இருக்குது. அவருடைய மூக்கின் நுனியில் வந்து ஒரு சாதாரண குடிமகன் வந்து தொங்குறார். அவருடைய உடுப்புக்குள்ள அந்த மூக்கு நுழைஞ்சு அவர் வந்து தொங்கி கொண்டிருக்கிறார். அங்கால 2025 வெளியே கிடக்குது. எனவே வந்து நாட்டில் வந்து ஒழிக்கப்பட வேண்டிய மாஃபியாக்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கணும். 3 மாதத்துக்குள்ளே வந்து ஜனாதிபதி அனுரவால எல்லாரையும் ஒழிக்க முடியாது தானே. எனவே இன்னும் இருந்தோன்னு தான் இருக்கணும். அவர்கள் பல்வேறு விஷயங்களை வந்து மூக்க நுழைச்சு கொண்டு தான் இருக்கணும். எனவே கட்டம் கட்டமாக படிப்படியாக இந்த மாஃபியாக்கள் எல்லாம் ஒழிக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.